இனி யூடியூபில் யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவிட மாட்டேன் என நீதிபதி முன்பு யூடியூபர் சவுக்கு சங்கர் கூறியுள்ளார். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் 2 வழக்குகள் பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக சென்னை எழும்பூரில் உள்ள பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி கோதண்டராஜ் முன்பு சவுக்கு சங்கர் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார். 4 மணி நேரம் சவுக்கு சங்கரிடம் நீதிபதிகள் வழக்கு விசாரணை குறித்து கேட்டறிந்தனர். பின்னர் கோவைக்கு சவுக்கு சங்கரை காவல்துறையினர் அழைத்து சென்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் விஜயராகவன், இனி யூடியூபில் யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவிட மாட்டேன் என நீதிபதி முன்பு யூடியூபர் சவுக்கு சங்கர் கூறியதாக தெரிவித்தார். மேலும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படும் இருப்பதாகவும் ஜாமீன் மனு மீதான தேதி இன்னும் குறிப்பிடப்படாமல் உள்ளது எனவும் கூறினார். அவரு சவுக்கு சங்கர் இனிமேல் நான் இந்த மாதிரி தவறான சங்கதிகளோ இல்லை நான் யூடியூப்லயோ எந்த விதத்தையும் நான் போட மாட்டேன்னு ஒரு அண்டர்டேக்கிங் மன்னிப்பு கேட்டாரான்னு கேக்குறேன். ஆம், அண்டர்டேக்கிங் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். இல்ல அண்டர்டேக்கிங் அபிடேவிட் இனிமேல் யூடியூப்ல நானே இந்த மாதிரி சங்கதிகள் போட மாட்டேன்னு சொல்லி அண்டர்டேக்கிங் அபிடேவிட் கொடுத்திருக்காரு. அதை ஆமா, அந்த ஒரு காரணத்தையும் காட்டி ரிமாண்டர் ரிஜெக்ட் பண்ணி பெண்கள் குறித்து அவதூறா பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பொதுவாகவே யூடியூப் சேனல்ல நான் தவறான சங்கதிகள் யார் மனதையும் புண்படுத்தும் மாதிரி நான் எந்த சங்கதிகளும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த நிலையில் சவுக்கு சங்கரை நீதிமன்றம் அழைத்து செல்லும் போது ஏராளமான பெண்கள் அவருக்கு எதிராக கோஷம் எழுப்பியும் கையில் துடைப்பு மற்றும் செருப்புகளை வைத்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். பெண்களை இழிவாக பேசிய கஞ்சா சங்கரை பெண்களை தரவராக பேசிய கஞ்சா சங்கரை